பாமகவில் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாளை தைலாபுரம் இல்லத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார். இதனிடையே ஜூலை 25ஆம் தேதி ராமதாஸ் பிறந்த நாளில் நடைபயணம் தொடங்க உள்ளதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமகவில் அன்புமணி ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டு தற்போது வரை 54 மாவட்ட செயலாளர்கள் 32 மாவட்ட தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது திருப்பூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகளை மாற்றம் செய்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதனால் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் முற்றுகிறது. இந்நிலையில் தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்த வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி பாமகவில் விரைவில் நல்ல செய்தி வரும் என தெரிவித்தார். நல்ல செய்தியாக தரேன்னு அவர் சொல்லிட்டாரு. நல்ல செய்தியாக இருக்கும். இப்போ நாங்கள் வர்றது வன்னியர் சங்க பொறுப்புக்காக. நாங்கள் கட்சி பொறுப்புகளை பற்றியே பேச மாட்டோம். ஒன்றும் மாற்றி அமைக்க முடியாது. நான் தான் தலைவர், ஐயா தான் நிறுவனர். பாமக நிறுவனர் ராமதாஸின் நியமனம் மட்டுமே கட்சியில் செல்லும் என்று தெரிவித்துள்ள புதிய பொருளாளர் சையத் மன்சூர் உசேன், பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட திலகபாமாவை பொருளாளர் என்று குறிப்பிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஐயாவுக்கு தான் இந்த கட்சியில் அதிகாரம், ஐயாவுக்கு தான் அனைத்தும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அவங்க போட்டிருக்காங்க. அவர் மீது ஐயா எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாருங்க எதிர்காலத்தில். ஆனால் ஐயா யாரை நியமிக்கிறாங்களோ, யாரை நியமித்தாலும் சரி, அவர் தான் பொறுப்பாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பசுமை தாயகம் அமைப்பின் மாநில இணைச் செயலாளரும் பாமக செயற்குழு உறுப்பினருமான சத்திரியசேகர் ராமதாஸின் தலைமையிலிருந்து விலகி அன்புமணி தலைமையின் கீழ் செயல்படுவதாக கடிதம் வெளியிட்டுள்ளார். ராமதாஸ் நீக்கும் முன்பாக தாமே விலகிக் கொள்வதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாளை காலை தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போது முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஜூலை 25ஆம் தேதி ராமதாஸ் பிறந்த நாளில் நடைபயணம் தொடங்க உள்ளதாகவும் அன்புமணி அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.